தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் வணக்கம். ஸோ ரீசெண்டாக நம்ம கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எங்கே அப்புறம் அன்பாக்சிங் காணுமேன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சூப்பர் டெட்டி கேட்டு அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதுதான் Vivo T4x. அப்படி இதில் என்னடா இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது 13,000 பட்ஜெட்டில் 6,500 mAhக்கான பேட்டரி, 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ஒரு டிஸ்பிளே, UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்போட வருது அண்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயே தராங்க. இதை இந்த பட்ஜெட்ல கொண்டு வந்தா அப்ப ப்ராசஸர் என்ன இருக்குன்னு பார்த்தா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் இல்ல, டைமென்சிட்டி 7300 ப்ராசஸர். பட் இந்த ப்ராசஸர் நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்மார்ட் போன்ல பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதனால ஃபர்ஸ்ட் இந்த போன்ல என்ன இருக்கு, எப்படிலாம் இருக்குன்றத பார்த்த கையோட இதோடைய கம்பேரிசனும் சேர்ந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குயிக்கான அன்பாக்சிங்கை பார்த்துருங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உள்ள நமக்கு ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க, சார்ஜருமே இருக்கு. எஸ், சார்ஜர் பாக்ஸ்ல இருக்கு. கூடவே ஒரு சில புக்லெட்ஸ், டைப் A to டைப் Cக்கான கனெக்டர் அண்ட் இதுக்கு டிபியூ கேஸும் வந்தது. பட் என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அண்ட் இந்த மொபைலில் அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல உங்களுக்கு வரும்போதே ஸ்கிரீன் கார்டும் ஒட்டி தராங்க இந்த பட்ஜெட்லயே. குட் ஜாப் யூ. அதனால இந்த வீடியோ ஸ்பான்சர்டான்னு கேட்டீங்கன்னா எஸ், இந்த வீடியோ ஸ்பான்சர்ட் பை நம்ம சூப்பர் டிடி ஹீரோஸ் மட்டும்தான். எந்த பிராண்டோடைய ஸ்பான்சர் கிடையாது. இருந்ததுன்னா எப்பவும் போல டிரான்ஸ்பரண்டா சொல்லிடுவேன். ஸோ அதனால உங்க ஸ்பான்சர்ஷிப்பை வீடியோ பார்க்க கொடுத்துருங்க. இப்ப டிசைன் வந்துட்டா இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் உங்களுக்கு பின்பக்கமா கொஞ்சமா கிளாஸியா இருக்கு. பிளாஸ்டிக் தான், இந்த பட்ஜெட்ல எல்லாமே பிளாஸ்டிக் தான் இருக்கும். எக்ஸப்ஷனலாக எதிர்பார்க்க முடியாது. பட் உங்களுக்கு சைட்லாம் கொஞ்சம் கர்வியாக இருக்குது. கையில் எடுக்கும்போது ஒரு ஸ்லிம்மான ஃபோனை பிடிச்ச ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அண்ட் ஃபோனுடைய வெயிட்டும் இதை கம்பேர் பண்ணும் போது கொஞ்சம் லைட் வெயிட் இருக்கிற மாதிரி தெரியுது. பட் வெயிட்டை போட்டு பார்த்தா ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே வெயிட் தான். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த ஃபோன் CMF Phone 1 லைட்டராக இருக்குது இதை விட. ஆனால் கையில் எடுக்கும் போது இது கொஞ்சம் இன் அண்ட் ஃபீல் பெட்டராக இருக்குது பிகாஸ் ஆஃப் தட் கர்வி எட்ஜஸ். ஆனால் டிசைனில் நீங்கள் ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ரெண்டுத்துலையுமே ஒரு USB இருக்குது. இதில் உங்களுக்கு டிசைன் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த ஆரஞ்சு ஷேடோட ஒரு லெதர் ஃபினிஷிங் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். தனித்தனியாக கலட்டி நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ வந்து மாற்றிக்கலாம். ஆனால் சைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஷார்ப்பான எட்ஜஸ். இதுதான் எனக்கு அப்போ பிடிக்காமல் இருந்தது, இப்பயுமே அது பிடிக்காம தான் இருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு யூனிக்கான விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைட் இருக்கு பாருங்க. இது நார்மல் லைட் கிடையாது, டைனமிக் லைட். எஸ், இந்த லைட்டை வந்து நீங்கள் கால்ஸ்க்கு இல்லை மியூசிக் கேட்கும் போது ஒவ்வொரு விஷயங்களுக்கும் தனித்தனியாக லைட் எறிகிற மாதிரி வந்து மாற்றிக்க முடியும். அதை கஸ்டமைஸ் ஓரளவுக்கு பண்ணிக்கலாம். அண்ட் இதில் பிரிச்செல்லாம் மேயறதுனால நமக்கு IP52க்கான ரேட்டிங் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்லேயே இவங்க IP64 ரேட்டிங் கொண்டு வந்தது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். மற்றபடி இந்த ரெண்டு டிசைனில் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்றதை பாருங்க. ஏன்னா அது மட்டும் பர்சனல் ப்ரிஃபரன்ஸ். என்ன பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் ஸ்லைட்லி பெட்டர். முன்பக்கமாக டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ரெண்டுத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியும். ஏன்னா CMF Phone 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு சூப்பர் டிஸ்பிளே வந்து கொடுத்திருக்காங்க 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்ஸோட. ஆனா விவோல நமக்கு LCD டிஸ்பிளே தான் 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்ஸ் இருக்கு. மத்தபடி நீங்க Vivo T4x தனியா வச்சு பாத்தீங்கன்னா டிஸ்பிளேல பெருசா குறை சொல்ற அளவுக்கு இருக்காது. LCD டிஸ்பிளே ஒரு நல்ல LCD டிஸ்பிளேவா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. மத்தபடி பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் அவுட்டோர்ல விசிபிலிட்டி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. நீங்க படங்கள்லாம் வெளியில பார்க்கணும்னாலும் இதுல கொஞ்சம் பெட்டர் பிகாஸ் ஆஃப் தட் AMOLED டிஸ்பிளே. அண்ட் இன்னொரு விஷயம், AMOLED டிஸ்பிளேன்னு சொல்லும்போது தான் தெரியுது, நமக்கு AMOLED டிஸ்பிளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நிறைய பார்த்து பழகி இருப்போம், இதுல இருக்கு. ஆனா இதுலயுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுங்களா? எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன். ஆனா எதுவும் வர மாட்டேங்குது. நீங்க கேக்குறது புரியுது. AMOLED டிஸ்பிளேல ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே ஓகே, பட் LCDல எப்படி ப்ரோன்னு கேக்குறீங்களா? LCDலயுமே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே கொடுக்க முடியும். பட் பிரச்சனை என்னன்னா பேட்டரி ட்ரைன் ரொம்ப வேகமா இருக்கும். அதனால தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொஞ்ச நேரம் மட்டும் அந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்க மாதிரி வச்சிருக்காங்க. மத்தபடி அதுவே ஆஃப் ஆயிடும். அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்ல CMFல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. அது ஃபாஸ்டாவே இருக்கு. இதுல வழக்கம் போல சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர். மல்டிமீடியா கன்சம்ஷன் அப்ப நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, CMFல பெசில்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, விவோல ஸ்லிம்மான பெசல்ஸ் இருக்கு. ஆனா கீழே மட்டும் பாத்தீங்கன்னா அந்த சின் கொஞ்சம் பெருசா இருக்கு. மத்தபடி உங்களுக்கு எந்த டிஸ்பிளே பிடிச்சிருக்குன்னு பாருங்க. ஓவராலா பார்க்கும்போது CMF தான் டிஸ்பிளேல கொஞ்சம் வினர். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு CMFல சிங்கிள் ஸ்பீக்கர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா விவோவை பொறுத்த வரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கு. அப்போ ஆப்வியஸ்லி சவுண்ட் எதுல பெட்டரா இருக்கும்? அதான் கிடையாது, CMFல தான் நல்லா இருக்கு. ஏன்னா CMFல சிங்கிள் ஸ்பீக்கரா இருந்தாலும் அதோடைய லவுட்னஸ் பிளஸ் பேஸியா இருக்கு உங்களுக்கு சவுண்ட் கேட்கும் போதே. ஆனா இதுல அந்த அளவுக்கு பேஸ் கிடையாது, கொஞ்சம் கம்மி தான். பெர்ஃபார்மன்ஸ்க்கு வரும்போது ரெண்டுத்துலையுமே பாரபட்சம் இல்லாமல் ஒரே ப்ராசர் தான். டைமென்சிட்டி 7300 சொல்லக்கூடிய ஒரு நல்ல ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க இந்த செக்மெண்ட்டில். ஸோ AnTuTu ஸ்கோரை பொறுத்தவரைக்கும் ரெண்டுத்துலையுமே நாங்கள் ரன் பண்ணி பார்த்தோம், எவ்வளோ வருதுன்னு பாருங்க. இனிஷியலி CMFல வந்து பார்த்தீங்கன்னா 6,74,000 வந்தது. விவோவை பொறுத்த வரைக்கும் 6,22,000 தான் வந்தது. ஸோ திரும்ப இன்னொரு தடவை ரன் பண்ணி பார்த்தோம். அந்த இன்பிட்வீன் கேப்பில் CMFலாம் அப்டேட்டாக போட்டு தள்ளாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6,44,000 வந்தது. பட் விவோவை பொறுத்த வரைக்கும் 6,84,000 வந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் ரெண்டுமே அந்த
6 லட்சம் ஸ்கோர் அப்படின்றது கன்சிஸ்டண்டாக வருதுங்க. மற்றபடி CPU த்ராட்லிங் 3D எக்ஸ்ட்ரீம் ட்ரஸ்ட் டெஸ்ட் இது எல்லாத்துலையுமே ஸ்கோர் பாருங்க, ரெண்டுமே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஸோ பெஞ்ச் மார்க்கில் ரெண்டுமே நல்லா தான் இருக்கு. பட் ப்ராக்டிகல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்ல நம்ம பெருசாக கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்மார்ட் ஃபோனை வாங்க மாட்டோம். பட் இருக்கிறதுல புஷ் பண்ணும்போது நமக்கு CMFல ஆப்டிமைசேஷன் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு BGMAலேயே 120 FPSக்கான கேமிங் சப்போர்ட் இருக்குது. அதில் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது அந்த செட்டிங்ஸ் வச்சு விளையாடும் போது. பட் இதுவே விவோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு 60 FPSக்கான சப்போர்ட் மட்டும் தான் வருது. அல்தோ இருக்கிறது ரெண்டுத்துலையுமே ஒரே ப்ராசராக இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த ஆப்ஷன் இல்லை அந்த ஒரு சப்போர்ட்டை கொண்டு வரல. மேபி ஃபியூச்சர் அப்டேட்டில் கொண்டு வரலாம். ஏன்னா இதுவுமே இப்போ ரீசெண்ட் அப்டேட் பண்ணும்போது தான் இந்த விஷயமும் வந்தது. நம்மளுடைய அன்பாக்சிங் வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த டைமில் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் டைப் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. LPDDR4Sக்கான ரேம் டைப் ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்கு. ஆனால் ஸ்டோரேஜ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு CMFல UFS 2.2 தான் கொடுக்குறாங்க. இதுலையாச்சும் கொடுக்குறாங்களே, நத்திங் ஃபோன் 3Aலேயே அதைத்தான் கொடுத்துருக்காங்க, 3A ப்ரோலையும் அதைத்தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறீங்களா? எனக்கும் புரியுது, அதுக்கு தான் ஓனரே டென்ஷன் ஆகிட்டார் கால் பாய். பட் இருந்தாலும் விவோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு UFS 3.1 கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நமக்கு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணும் போதும் அந்த அட்வான்டேஜ் கண்டிப்பாக வந்து இருக்கும் லாங் டேர்ம் யூசேஜில். ஸோ அந்த விஷயம் இதில் கொஞ்சம் இடிக்கும். ஸோ இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ்க்கு வருவோம், பேட்டரி. இதில் 5000 mAh பேட்டரி தராங்க, அவ்வளோதான். நோ சார்ஜர் சப்போர்ட் வேணால் 33 வாட்க்கான சப்போர்ட் வந்து இருக்குது. பட் நீங்கள் சார்ஜர் தனியாக தான் வாங்கிக்கணும். பட் விவோவை பொறுத்த வரைக்கும் 6500 mAhக்கான லித்தியம் அயன் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்ம் ஃபேக்டரில் எப்படி இவங்களால் பண்ண முடியுதுன்னு தெரியல. பட் ஒரு மேசிவ் பேட்டரி, அதுவும் 1500 mAh, இதுலேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. ப்ளஸ் 44 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. நமக்கு தனியாக வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் இந்த எல்லா விஷயத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பேட்டரி, இது லைஃப் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பேட்டரி கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னீங்கன்னா இது தாங்க பெட்டர். UIயை பொறுத்த வரைக்கும் CMFல நமக்கு நத்திங் UI வந்திருக்கு. அது இப்போ ரீசெண்ட் அப்டேட்லாம் வந்ததுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் நத்திங் OS 3.0 வந்திருக்கு Android 15 மேலே. ஸோ இவங்க சொன்னதே 2 OS அப்டேட் தான் கமிட் பண்ணியிருந்தாங்க. அதில் 1 வந்துருச்சு. இன்னும் ஒரே ஒரு Android 16 அப்டேட் மட்டும் தான் வர வேண்டியது இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. விவோவை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் த பாக்ஸே அவங்க Android 15 தந்திருக்காங்க. ப்ளஸ் 2 OS அப்டேட்கான கமிட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 16 and 17 வரும். மற்றபடி க்ளீனாக ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்னாப்பியாக இருக்கிற UI அப்படின்னா கண்டிப்பாக நத்திங் UI தான். அண்டு ஒரு சில பேருக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியலாம். அண்ட் ஒரு சில பக்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்குது. ஃபன் டச் OS வழக்கம் போல் நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொடுக்குறாங்க. ஒரு சில பேருக்கு அது கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் இது பெட்டராக பண்ணியிருந்துருக்காங்க அப்படின்ற மாதிரியும் கண்டிப்பாக தோணும். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் இருக்குது, ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், இது எல்லாமே இருக்குது. நம்ம தான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கணும். வேணாலும் எல்லாத்தையும் ஆஃப் பண்ண வேண்டியது இருக்கும். அது எல்லாமே இதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தலைவலி. ஆனால் அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதில் கிடையாது. எடுத்து நீங்கள் பாட்டு க்ளீனாக ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் AI ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே அந்த மினிமமான AI ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்குங்க. உங்களுக்கு AI எரேசராக இருக்கட்டும், அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை சர்க்கிள் டு சர்ச், இது எல்லாமே 2 ஃபோன்லையுமே இருக்குது. ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு ஒர்க் ஆகிடுது. ஓகே, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒர்க் ஆகிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ப்ளஸ் ஹாப்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு ஆவரேஜான ஹாப்டிக்ஸ் தான். ஸோ UIயில் யார் வின்னர்ன்றது பர்சனல் சாய்ஸ், நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கேமரா பக்கம் போவோம். ஸோ கேமரா அப்படின்னு வரும்போது CMFல 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா, 2 மேப்ஸ்க்கான போர்ட்ரேட், 16 மேப்ஸ்க்கான செல்ஃபி. விவோவில் 50 மேப்ஸ்க்கான மெயின் கேமரா இருக்குது, 2 மேப்ஸ்க்கான போக்கே, 8 மேப்ஸ்க்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா ரெண்டுமே நல்ல ஃபோட்டோ கொடுக்கலிங்க. ரெண்டுமே சுமாரான ஃபோட்டோ தான் கொடுக்குது. இன்ஃபேக்ட் CMF பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடித்து தள்ளுது. இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ ப்ளூ டோன் அடித்து தள்ளுது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சரை வந்து தாறுமாறாக வந்து கையாண்டுருக்கு. ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸுமே அந்தளவுக்கு வந்து கிடையாது. டைனமிக் ரேஞ்ச் கொஞ்சமாக பெட்டராக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் கொஞ்சம் பரவாயில்ல. பட் ஸ்கின் டோன் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட்டை பொறுத்தும் டிஃபைன் ஆகுது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் இந்த ஜூம் ஷாட்டை பார்க்கும்போது தெரியும், எல்லோ டோன் தான் வந்து CMFல அதிகமாக அடிக்குது. பட் இந்த மரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய ஷாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்து CMFல கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஃபேஸ் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெட்டராக தெரியுது. ஆனால் இங்கே டைனமிக் ரேஞ்ச் வந்து விவோவில் பெட்டராக தெரியுது. செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் நான் CMFல தான் நல்லா இருக்கும்னு நினச்சேன். பட் விவோ இந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்குது இந்த ஃபோட்டோவில். பட் இதுவே இன்னொரு ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் கொஞ்சம் ஆரஞ்சு டோனோட CMFல கொஞ்சம் பெட்டராக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பட் ரெண்டுமே கிட்டத்தட்ட அதே தான். ரெண்டுமே ஜஸ்ட் பாஸில் தான் வந்து இருக்குது. பெருசாக டிஃப்ரென்ஸ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே வந்து கிடையாது இந்த ஷாட்லையுமே. ஸோ நம்ம நார்மல் 2x எடுத்து பார்க்கும்பொழுது அதுலேயுமே CMF கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏன்னா விவோவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேச்சுரேஷன் அதிகமாக வந்து தெரியுது. பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக வந்து தெரியறதுனால. இதுவே நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்டை பொறுத்தீங்கன்னா ப்ராசஸிங் ரெண்டுத்துலையுமே ஓரளவுக்கு வந்து பரவாயில்ல. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பெருசாக கலர் ப்ராசஸிங் வந்து பார்த்திங்கன்னா CMFல கொஞ்சம் க்ரீன் டோன்லேருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராசஸிங் வந்து பண்ணுது. மற்றபடி ரியர் ஃபேஸிங் கேமராவில் ஒரு மிக்ஸ்டு ரியாக்ஷன் தான்.
செடிகள்லேருந்து மற்ற எல்லா விதமான விஷயங்களும் எடுக்கும் போதும் நமக்கு விவோவில் அந்த டார்க்கர் ஷேட்ஸ் தான் வந்து இருக்குது. கொஞ்சம் டீப் ஷேடோஸ் எல்லாம் வந்து அதிகமாக தான் தெரியுது. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் பிரைட்டராக கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா CMF ரியரில் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. சரி, என்னோட ஸ்கின் டோனில் எது பெட்டராக இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது அதுவும் ஸ்பெஷலி இந்த ஷேடோ இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா இதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராக விவோவில் இருக்குது. ஸோ கேமராவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான். ஸோ ரெண்டுமே ரியர் ஃபேஸிங் கேமரா ஆவரேஜ்னு சொல்லிட்டேன். அதில் கொஞ்சம் பெட்டர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா CMF ஒரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வாங்குது. இது 51னா இது 50ல் இருக்குது. ஏன்னா டிபெண்டிங் ஆன் த சுச்சுவேஷன் ரெண்டுமே வந்து மாறுபடுது. CMF இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட்க்கு அப்புறமா தான் இந்த இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. மேபி விவோவும் போக போக ஏதாச்சும் ஒரு அப்டேட் கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா ஓகே. பட் இன்னைக்கு தேதியில் CMF ரியரில் கொஞ்சம் பெட்டர். செல்ஃபியை பொறுத்த வரைக்கும் விவோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் இது என்னுடைய பார்வையில் ஒருவேளை நீங்கள் பார்க்கணும் இதே ஃபோட்டோஸ் அப்படின்னா ஒரிஜினல் ஃபோட்டோஸ் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் போட சொல்லி இந்த PDF டாக்குமெண்ட் நான் வந்து போட சொல்கிறேன். கூகுள் டிரைவ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அதை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுக்கு பிடிக்குதுன்றதை முடிவு பண்ணுங்கள். மற்றபடி கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுலையுமே வந்து கிடையாது. ரெண்டுத்துலையுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்குது. சின்ன சின்ன டிஃப்ரென்சஸ் மட்டும் தான். பட் விவோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கேமரா பக்கத்தில் இருக்குது பாருங்கள், IR பிளாஸ்டர் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் நிறைய பேர் வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும். பட் ரெண்டு ஃபோன்லையுமே சுற்றி எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 3.5mm ஜாக்கே இருக்காது. இப்போ பட்ஜெட்லேருந்தும் தூக்கிட்டாங்க. அண்ட் கால் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்துலையுமே நல்லா இருக்குது. ஸோ ரெண்டு ஃபோன்லையுமே ஜியோ சிம்மை போட்டு தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ 5G உடைய கனெக்டிவிட்டியுமே நல்லா இருக்குது. ஸ்பீடும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஓவராலாக இந்த செக்மெண்ட்டில் 15,000 பட்ஜெட்குள்ளே இவங்க ரெண்டு பேருமே நெக் டு நெக் காம்படிஷனில் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஸ்மார்ட் ஃபோன் பெட்டர்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை பேட்டரி சூப்பராக இருக்கணும், டிசைன் வைஸாக நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அவுட் அண்ட் அவுட் நீங்கள் இதை வந்து பார்க்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்த UI-ஆக இருக்கட்டும், இல்லை அந்த AMOLED டிஸ்பிளேவாக இருக்கட்டும், இது எல்லாமே கண்டிப்பாக இது ஒரு பெரிய ப்ளஸ் தான். உங்களுடைய சாய்ஸ் எது? ஸோ மீண்டும் அடுத்த வேலை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் பண்ண மறந்துடாதீங்க.